والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي قلت حيلتي أدركني مرادي يا رسول الله يا شفيع المذنبين اللهم صل وسلم وبارك عليه يا سيدي سندي قوسي ويا مددي كلي ظهيرا على الأعداء بالمدد مجير إرضي وخذ بيدي مدى مددي خليفة الله فينا محي الدين புகழனைத்தும் ஏகவல்லோ நாம் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக. அவரின் சலாத்தும் சலாமும் ஈருலகத் தலைவர் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் சத்திய வழியை சற்றும் சருகாவில் பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபு தாபீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி முன்கூட்டிய வருகை தந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சலாத்தும் சலாமும் என்றென்றும் வந்து சேரட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரியவர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த ஜும்மா ரபீஉல் அவ்வல் மாதத்துடைய முதல் ஜும்மாவிலே நாம் இருக்கிறோம். இந்த ஜும்மா நன்னாளின் பொருட்டினாலும் இந்த மாதத்தில் அதிகமாக பேசப்படக்கூடிய, புகழப்படக்கூடிய கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் பொருட்டினாலும் அல்லாஹ் தஆலா நம்முடைய எல்லா விதமான தேவைகளையும் நாட்டு தேட்டங்களையும் பரிபூர்ணமான முறையில் நிறைவேற்றி தந்திடுவானாக. நமக்கு வரக்கூடிய எல்லா விதமான பலாய், முசீபத்துகள், ஆபத்துகள், விபத்துகள், கண்ணேறுகள், பொறாமைக்காரர்களுடைய பொறாமை பார்வைகள் போன்ற எல்லா விதமான ஷர்றுகளை விட்டும் அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாத்திடுவானாக. நாம் செய்கிற எல்லா விதமான நல்ல அமல்களையும் அல்லாஹ் தஆலா பரிபூர்ணமான முறையில் கபூல் செய்து அதற்கான பிரதிபலன்களை இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் பரிபூர்ணமான முறையில் நல்கிடுவானாக. சகைக்குரியவர்கள், இந்த மாதம் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா அவர்களை இந்த உலகத்தில் அனுப்பிய மாதம். இந்த மாதத்தில் அதிகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பேசுகிறோம். அதற்கான பல காரணங்கள் உண்டு. ஆனால் அதே நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தரத்தை, அவர்களுடைய அந்தஸ்தை, தரஜாவை குறைத்து பேசக்கூடிய சில நசீபு கட்டவர்கள் பேசக்கூடிய நேரமும் இதுதான். நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏதோ சாதாரணமாக 10ஓடு 11ஆக அவர்கள் ஒரு நபி, அவர்கள் ஒரு ரசூல் என்பதோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் சற்று யோசிக்க வேண்டிய விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10ஓடு 11ஆக சாதாரணமாக நபி மாதிரி இருந்தாங்க, ரசூல் மாதிரி இருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அவர்களுக்கான அந்தஸ்து என்ன என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. குர்ஆன்லையும் சரி, மற்ற வேதங்கள்லையும் சரி, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் அனுப்பியிருக்கிற நபிமார்கள், எத்தனை நபிமார்கள் இருக்கிறார்களோ அத்தனை நபிமார்கள், அத்தனை ரசூல்மார்கள் எல்லாவற்றை விடவும் அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயர்த்தி வச்சிருக்கிறார். நபிமார்கள்ல ரசூல்மார்கள் உலுல் அஸ்ம், உறுதியான நபிமார்கள், ரசூல்மார்கள் என்று இருக்கிறார்கள். எந்த ஒரு நபிக்கும் எந்த ஒரு ரசூலுக்கும் அல்லாஹ் தஆலா அஹது மீசாக், அதாவது ஆலமுல் அர்வாஹில் இருக்கும் பொழுது நீங்கள் ஒரு நபி வருவார்கள், அந்த நபியை ஈமான் கொள்ள வேண்டும், அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று எந்த ஒரு நபியை பற்றியும் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்ற வாசகம், وَإِذْ أَخَذَ اللَّهُ مِيثَاقَ النَّبِيِّينَ لَمَا آتَاكُمْ مِنْ كِتَابٍ وَحِكْمَةٍ ثُمَّ جَاءَكُمْ رَسُولٌ مُصَدِّقٌ لِمَا مَعَكُمْ لَتُؤْمِنُنَّ بِهِ وَلَتَنْصُرُنَّهُ. அல்லாஹ் தஆலா எந்த ஒரு நபியையும் இந்த உலகத்தில் அனுப்பவில்லை. அந்த நபிமார்களிடத்தில் அஹது மீசாக்கை, உடன்படிக்கை, ஒப்பந்தத்தை, அக்ரிமெண்ட்டை வாங்காம எந்த ஒரு நபியும் அனுப்பல. என்ன அக்ரிமெண்ட்? உங்களுக்கு என்ன கொடுக்கப்படுகிறதோ, வஹியாக, கிதாபாக என்ன கொடுக்கப்படுகிறதோ அதை எத்தி வைக்க வேண்டும்.
அதற்கு பிறகு ஒரு நபி வருவார்கள். அந்த நபியை கொண்டு நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். லா தன்சுரன்னா, அந்த நபிக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். இது யாரை பற்றி சொல்லல? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பற்றி சொல்லல. உலுல் அஸ்மின்னு சொன்ன இல்லையா, மிக உறுதியான நபிமார்கள். அந்த நபிமார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாமை பற்றி இது சொல்லல, ஈசா அலைஹிஸ்ஸலாமை பற்றி சொல்லல. யாருக்கு மட்டும்தான் இந்த விஷயத்தை சொல்றான் அல்லாஹ் தஆலா? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். அவர்கள் வந்தால் நீங்கள் உதவி செய்ய வேண்டும், அவர்களை நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரை எல்லா நபிமார்களுக்கும் உடைய வேலை என்ன தெரியுமா? ஒன்று அல்லாஹ்வை பற்றி சொல்லணும், இரண்டாவது அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது ரசூலுல்லாஹ் பற்றி பேசணும். இதுல எந்த ஒரு நபியும் விதிவிலக்கு கிடையாது, எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட விஷயம். ஏன் உலகத்துக்கு வந்தது மட்டும் கிடையாது, வானத்தில் இருக்கும் பொழுது ஆலமுல் அர்வாஹில் ரூஹாக இருக்கும் பொழுதே ஒப்பந்தத்தை வாங்கியதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இது எந்த ஒரு நபிக்காச்சும் கிடைச்சிருக்குதா? அப்படியானால் இவர்கள் நபி ரசூல் என்பதை தாண்டி இது வேற. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செய்தியை சொல்றதுக்காக வேண்டி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரும்பொழுது அவங்க சொன்ன விஷயம், وَإِذْ قَالَ عِيسَى ابْنُ مَرْيَمَ يَا بَنِي إِسْرَائِيلَ إِنِّي رَسُولُ اللَّهِ إِلَيْكُمْ. ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் அல்லாஹ்வுடைய ரசூலா வந்திருக்கிறேன். முஸத்திகல் லிமா பைன யதைய மினத் தௌராத்தி, நான் தௌராத்தை உண்மைப்படுத்துவதற்கும், வ முபஷ்ஷிரன் பி ரசூலி யஅதி மின் பஅதி இஸ்முஹு அஹ்மத், எனக்கு பின்னால் அஹ்மத் என்கிற நபி வருவார்கள், அந்த சுப செய்தியை சொல்வதற்காக வேண்டி அல்லாஹ் என்ன அனுப்பி இருக்கிறான் ஈசா அலைஹிஸ்ஸலாம். அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரை தன்னுடைய ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வருகையை சொல்வதற்காக வேண்டிதான் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. அது மட்டும் இல்லை, அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய விஷயம், மக்தூபன் இந்தஹும் ஃபித் தௌராத்தி வல் இன்ஜீல், இந்த நபியை பற்றி அவருடைய தௌராத்திலும் அவருடைய இன்ஜீலிலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று குர்ஆன் வசனம் உள்ளது. அப்படியானால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் மட்டும் இல்லை, ரசூலுல்லாஹ் உன்னதமானவங்க அப்படிங்கிறதுக்கு இன்னொரு உதாரணத்தை நம்ம சொல்லலாம். ரசூலுல்லாஹ் மட்டும் தௌராத்தில் சொல்லல, அடுத்து சொல்லுகிறான் அல்லாஹ் தஆலா, தௌராத்தில் ஏன் இன்ஜீலிலும் கூட முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி மட்டும் இல்லை, அவருடைய சஹாபாக்களை பற்றியும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. முஹம்மது ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு அஷித்தாஉ அலல் குஃபாரி ருஹமாஉ பைனஹும். இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? அவங்க கூட ஒரு கூட்டம் இருப்பாங்க, யாரு? சஹாபாக்கள். நபி உன்னதமானவர்கள், எவ்வளவு உன்னதமானவங்க அப்படின்னு சொல்றதுக்கு தன்னுடைய சஹாபாக்கள் தான் கூட சேர்ந்தவங்களையும் உன்னதப்படுத்துறாங்கன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா அந்த நபியுடைய கண்ணியம் என்ன என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு விஷயம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வந்ததை பற்றி அல்லாஹ் தஆலா பேசுகிறார். லக்கத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன இஸ் பஅஸ ஃபீஹிம். அதாவது இப்போ வரிசையா ஆயத்தை மட்டும் தான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறேன். இது எதுக்குன்னா, சாதாரணமா 10ஓட 11 அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதுக்கு ஆதாரம் இருக்கா கேட்கறாங்க இல்லையா, அதுக்கு பதில் குர்ஆனே சொல்லுகிறது. லக்கத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன இஸ் பஅஸ ஃபீஹிம் ரசூலன் மின்ஹும். அவர்களிலிருந்து ஒரு ரசூலை அல்லாஹ் தஆலா அனுப்பி அவர்களுக்கு பேருபகாரம் செஞ்சிருக்கிறான். சாதாரணமா நிஅமத் அப்படின்னு சொன்னா ஒரு உதவின்னு வச்சுக்கோங்க, நமக்கு புரியுற மாதிரி, அதாவது புரியுற மாதிரி தான் சொல்றேன். அதாவது இதுதான் நினைச்சிடக்கூடாது. 1 லட்ச ரூபா அல்லது 1 கோடி ரூபா ஒரு ஆள் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க, இது ஒரு நிஅமத்துன்னு வச்சுக்குவோம். அதே 100 கோடி ரூபா ஒரு ஆள் கொடுத்தா எப்படி இருக்கும்? 1 கோடிக்கு 100 கோடிக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதே மாதிரிதான் ஒரு நிஅமத் என்பதும் மன், அதாவது மின்னத் என்பதும், இந்த சொல்ற உபகாரம், ரசூலுல்லாஹ் பத்தி சொல்ற அல்லாஹ் சொல்ற உபகாரம் என்பது 100க்கு சமம். அந்த நிஅமத்தில் 100 மடங்கு நிஅமத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நிஅமத்தை யாரை பத்தி மட்டும்தான் சொல்றான்? ரசூலுல்லாஹ் பத்தி மட்டும்தான் சொல்றான். எந்த நபியும் அதை சொல்லலை. நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லா நபிமார்கள் மாதிரி இவங்க அப்படின்றது கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது அவர்கள் இந்த உலகத்திற்கு வந்த மாபெரும் நிஅமத். அது மட்டும் இல்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்ததை பற்றி நம்ம சந்தோஷப்படணும் அப்படிங்கிறதையும் அல்லாஹ் தஆலா சொல்றான். குல் பி ஃபத்லில்லாஹி வ பி ரஹ்மதிஹி.
அல்லாஹ்வுடைய ஃபضலையும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் நீங்கள் நிறைவு கூறுங்க. என்ன நிஅமத்து? கிடைச்ச நிஅமத்து ரஹ்மத்துகள்லேயே ஆகப்பெரிய ரஹ்மத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அதிகாரத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அதிகாரத்தை உலகம் முழுவதும், ஏன் வானம் தாண்டி அர்ஷ் குர்சி என்று எல்லா இடத்திலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அதிகாரம் இருக்குது. சின்ன உதாரணத்துக்கு தான் நபிமார்களை பத்தி சொன்னேன். இப்போ நபிமார்களுக்கு மேல ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. நபிமார்கள் மட்டுமல்ல, நபிமார்களை விட உயர்ந்தவர்களாக பார்க்கப்படுகிற மலாயிக்கத்துமார்கள், ஏன் மலக்குமார்கள் என்று சொல்லும் பொழுது இன்னொரு விஷயம் வருது, ஜின்னாத்துகள். உலகத்துல அதாவது அறிவு கொடுக்கப்பட்டு அனுப்பப்பட்டவர்கள் ரெண்டு வர்க்கம். ஒன்று அதாவது மனிதர்கள், இரண்டாவது ஜின்கள். இந்த இரண்டு வர்க்கத்துடைய அதிகாரமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தது. ஏன் அதையெல்லாம் தாண்டி அறிவுகள் குறைவாக இருக்கக்கூடிய அஞ்சு அறிவு ஜீவனாக இருக்கட்டும், 4 அறிவு, எத்தனை அறிவில்லாத ஜீவன்களாக இருக்கட்டும், எல்லாருடைய அதிகாரமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கப்பட்டது. நபிமார்களுடைய அதிகாரம் எப்படி ரசூலுல்லாஹ் கொடுக்கப்பட்டது நம்ம பார்த்தோம். வரிசையா குர்ஆனுடைய ஆயத்தை மட்டும்தான் நம்ம பேசணும். ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஅஜிஸாக்களை நம்ம எடுக்கும் பொழுது ஒவ்வொரு நபிக்கும் ஒரு முஅஜிஸா அல்லாஹ் கொடுத்திருக்காங்க இல்லையா? சரி, முஅஜிஸாவை தாண்டி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அரசாட்சியை கொடுத்தான், பறவைகளுடைய பாஷையை கற்றுக் கொடுத்தான், காற்றை வசப்படுத்தி கொடுத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கைத்தடி பாம்பாக மாறியது. எத்தனையோ அற்புதங்களை நம்ம பார்க்க முடிகிறது. இதை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வார்த்தையில சொல்றாங்க, மாமினல் அம்பியாஇ நபியுன் இல்லா உஅதிய மா மிஸ்லஹு ஆமன அலைஹில் பஷர். ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்தஸ்து, அவர்களுடைய முஅஜிஸாக்கள் எப்படி இருக்கும் தெரியுமா? அவங்களை கொண்டு எத்தனை நபர்கள் ஈமான் கொள்கிறார்களோ அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா முஅஜிஸா கொடுப்பான். ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் தஆலா கொடுக்கிற அற்புதம் எப்படி இருக்கும், அந்த நபியை எப்படி எத்தனை பேர் பின்பற்றுறாங்க, எத்தனை பேர் ஈமான் கொள்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து அவர்களுக்கான அஜாஸ் முஅஜிஸாக்கள் இருக்கும். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாளை கியாமத் நாளில் அதிகமாக ஈமான் கொண்ட மக்களாக என்னுடைய உம்மத் இருப்பாங்கன்னு சொன்னாங்க. இந்த ரெண்டையும் சேர்த்து பார்க்கும்போது நமக்கு ஒன்று புரியுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல்ல சொன்ன விஷயம் முஅஜிஸாவை பற்றி. முஅஜிஸா கொடுக்கப்படுறது, ஒரு நபிக்கு முஅஜிஸா கொடுக்கப்படுறதுங்கிறது அவர்களுடைய உம்மத்துகள் எப்படி ஈமான் கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து, அவருடைய எண்ணிக்கையை பொறுத்து. அப்படியானால் நாளை மறுமையில் அதிகமான எண்ணிக்கை கொண்ட உம்மத்துகள் கொண்ட முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஹதீஸ்ல வருது, சொர்க்கவாசிகள்ல அதாவது மூணுல 2 பகுதி, சொர்க்கவாசிகள்ல 3/2 பங்கு என்னுடைய உம்மத்து சொர்க்கத்தில் இருப்பாங்க. அந்த உம்மத்தில் அல்லாஹ் தஆலா நம்பியும் ஆக்குவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கவாசிகள்ல இருக்கிற 3/2 பங்கு என்னுடைய உம்மத்துனாங்க. இன்னொரு ஹதீஸ்ல வருகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சொர்க்கவாசிகள் 100 சஃபா இருப்பாங்க, 100 வரிசையா இருப்பாங்க. அந்த 100 வரிசையில் 80 வரிசை என்னுடைய உம்மத்துனாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் அதே மாதிரி இன்னொரு செய்தியும் வருகிறது, சொர்க்கத்தில் 120 சஃப், அதில் 100 சஃப் என்னுடைய உம்மத்துனாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ் தஆலா அந்த உம்மத்தில் நம்மை சேர்த்து அவர்களோடு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய தௌஃபீகை நமக்கு தருவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன விஷயம். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கவாசிகள்ல அதிகமா என்னுடைய உம்மத்து இருப்பாங்கன்னு சொன்னாங்க இல்லையா? அந்த உம்மத்திற்கு ஏற்றவாறு அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு முஅஜிஸா கொடுத்திருக்கிறாங்க. அதாவது ரசூலுல்லாஹ்ட்ட இருக்கிற முஅஜிஸா, அதாவது எந்த நபிமார்களுக்கும் கொடுக்கப்படாத முஅஜிஸாக்களை ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்க. எந்த அளவுக்குன்னா, ரசூலுல்லாஹ் அதாவது இந்த நபி செஞ்சது இந்த நபி ரசூலுல்லாஹ் செய்யல, இந்த நபி செய்து காட்டிய முஅஜிஸாவை ரசூலுல்லாஹ் செய்யலன்னு நம்ம சொல்லவே முடியாது. அவர்களுடைய ஒவ்வொரு அங்க அசைவும் முஅஜிஸா என்கிறார்கள் முஹத்திஸீன்கள் சொல்லக்கூடிய வார்த்தை. அவர்களுடைய ஒவ்வொரு அங்க அசைவும் அல்லாஹ்வுடைய அற்புதமாக இருந்தது. ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கப்பட்ட முஅஜிஸா ஒன்று வானத்து, அதாவது எல்லா முஅஜிஸாக்களும் எல்லா அற்புதங்களும் நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்டது பூமியில நடந்தது. எந்த ஒரு நபியும் வானத்துல முஅஜிஸா செஞ்சு காட்டினார். குர்ஆன்ல எடுத்துக்கோங்க, ஹதீஸ்ல எடுத்துக்கோங்க, எங்க வேணா நீங்க பார்த்துக்கோங்க.
எந்த ஒரு நபியும் வானத்தின் முஅஜிஸாவை அற்புதத்தை நிகழ்த்தி காட்டியதாக இல்லை. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய அந்த சந்திரனை பிளந்த அந்த நிகழ்வை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் குறிப்பிடுகிறான். இக்தரபத்திஸ் ஸாஅத்து வன்ஷக்கல் கமர். அந்த சந்திரனை பிளந்த அந்த நிகழ்வை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்ல முடியும். ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொட்டில் குழந்தையாக இருக்கும்பொழுது அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், நீங்க தொட்டில் குழந்தையாக இருக்கும் பொழுது நீங்க தனிப்பட்ட ஒரு ஆளுமையாக இருப்பீர்கள் என்று எனக்கு தெரியும். நாங்கள் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அதை கேட்கும் பொழுது அவங்க சொல்லி காட்டுறாங்க, யா ரசூலுல்லாஹ், நீங்க தொட்டில் இருக்கும் பொழுது உங்களுடைய தொட்டில் தானாக ஆடும். உங்களுடைய தொட்டில் தானாக ஆடும். நீங்கள் உங்களுடைய விரல் அசைவு, அதாவது குழந்தை ஏதாச்சும் பண்ணிட்டே இருக்கும் இல்லையா கையை வச்சுட்டு, அப்படி உங்களுடைய கையை அசைக்கும் பொழுது மேலே இருக்கிற சந்திரன் அங்கும் இங்குமாக ஆடுவதை நான் பார்த்தேன். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அதை சொல்லிட்டு சொல்றாங்க, நான் ஈமான் கொள்வதற்கு இதுதான் காரணம். நாங்கள் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அப்படியான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகாரம் எவ்வளவு தூரத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட விஷயங்கள் ஒன்று, நபிமார்களை விட, அதாவது நபிமார்களுடைய அந்தஸ்து உயர்ந்தது. ஆனால் அந்த நபிமார்களை எல்லாம் விடவும் உயர்ந்தவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு செய்தி வருகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், கான நபியு இதா ஹலக கௌமுஹு நஜாஹு வஸ்ஸாலிஹூன். ஒரு நபிமாருடைய கூட்டம் அழிக்கப்பட்டார், அதாவது ஏதாவது பாவம் செஞ்சு அந்த கூட்டம் அழிக்கப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி அழிக்கப்பட்டு நல்லவங்க மட்டும்தான் மிச்சம் இருக்கிறாங்க, அந்த நபி மிச்சம் இருக்கிறாங்க அப்படின்னு இருந்தா அந்த நபி வரக்கூடிய இடம் மக்காவா இருக்கும். அதிகமான நபிமார்கள் வந்து சென்ற இடம் மக்கா. காரணம் என்ன தெரியுமா? நம்ம ஆரம்பத்திலிருந்து சொல்றோம், அல்லாஹ் தஆலா தௌராத்திலும் இன்ஜீலும் மட்டும் கிடையாது, எல்லா நபிமார்களுக்கும் சொன்ன செய்தி, கடைசி நபி எங்க பிறப்பாங்க என்று நபிக்கு தெரியும். கடைசி நபி எங்க பிறப்பார்கள் என்பது எல்லா நபிமார்களுக்கும் சொல்லப்பட்ட விஷயம். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், கானன் நபியு இதா ஹலக கௌமுஹு வனஜா ஹுவ வஸ்ஸாலிஹூன. ஒரு நபியுடைய கூட்டம் அழிக்கப்பட்டு நல்லவர்களும் அந்த நபியும் மிச்சம் இருந்தால், அத்தாஹுவ வமம் மஅஹு ஃபயஅபுதூன அல்லாஹ பிமக்கா. அவர்கள் மக்காவில் வந்து இபாதத் செய்வாங்க. காரணம் என்ன தெரியுமா? என் கூட்டம் தான் இப்படி இருக்கு, போய் தொலையட்டும், கடைசி நபி இங்கே தானே வருவாங்க, அந்த நபியை நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி எல்லா நபிமார்களும் வரக்கூடிய இடம். அடுத்து சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வ இன்ன கபர நூஹின் வ ஹூதின் வ சாலிஹின் வ ஷுஐபின். நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், ஹூத் அலைஹிஸ்ஸலாம் உடைய கபர் எங்க இருக்கு தெரியுமா? மா பைன ருக்னி வ பைன ஸம்ஸமி வல் மகாம். ஸம்ஸம் கிணறுக்கும் ருக்னுல் யமானி என்று சொல்லக்கூடிய கஅபாவுடைய ஒரு மூலை, இதற்கு மத்தியில் இந்த நபிமார்களுடைய கபர் இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு ரிவாயத்தில் வரக்கூடிய செய்தி 99, இன்னொரு ரிவாயத்தில் பதிவு செய்யப்படக்கூடிய செய்தி 300 நபிமார்களுடைய அடக்கஸ்தலங்கள் எங்கே தான் இருக்குது? ஹரமுக்குள்ள தான் இருக்குது. ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் ஹைஃப், அதாவது ஹஜ்ஜுக்கு போறவங்களுக்கு தெரியும், மினால வச்சு தங்குற இடம், அந்த பக்கத்தில் பள்ளி இருக்குது மஸ்ஜிதுல் ஹைஃப். அந்த இடத்துல வச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த பள்ளியில் 70 நபிமார்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவங்களாம் வந்தது இருக்கு. இந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவாங்க, அவங்கள நம்ம பார்த்துடணும்னு ஏங்குனாங்க யார்? நபிமார்கள். அப்படியானால் நபிமார்களில் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுத்திருந்த அதிகாரம் எவ்வளவு என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, அரசர்களுக்கெல்லாம் பேரரசர் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ். அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த அரசர்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ்வை பார்த்துட மாட்டோமா? அதுக்கடுத்து அவங்க பயன்படுத்துகிற வார்த்தை மிக ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிற ஒரு விஷயம். நஜ்ஜாஷி மன்னர், ஹபஷாக்கு சஹாபாக்கள் ஹிஜ்ரத் புறப்பட்டு போனாங்க இல்லையா? அப்படி போயிருக்கும் பொழுது அந்த இடத்துல வச்சு, அந்த இடத்துல மக்காவுடைய காஃபிர்கள் விடலை. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அப்போ எங்கே இருந்தாங்க? காஃபிர்களுடைய கூட்டத்தில் இருந்தாங்க. வந்து நஜ்ஜாஷி மன்னர்கிட்ட சொல்கிறாங்க, மக்கா வாசிகள் இங்கே இருக்கிறாங்க, எங்கள் ஊருக்காரங்க, எங்களுக்கும் அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது, வெளியே அனுப்புங்க. இப்போ நஜ்ஜாஷி மன்னர் கூப்பிட்டு கேட்குறாங்க, என்ன விஷயம் அப்படின்னு. அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு ஒரு நபி வந்திருக்கிறாங்க. அந்த நபி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நஜ்ஜாஷி மன்னர் கேட்குறாங்க. அவங்க சொன்னாங்க, நாங்கள் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் சஜிதா செய்யக்கூடாது.
அல்லாஹ்வை தவிர யாருக்கும் நாங்கள் சஜ்தா செய்யக்கூடாது, எங்களுடைய குடும்பங்களை சேர்ந்து வாழ வேண்டும், யாருக்கும் தொல்லை கொடுக்க கூடாது என்று அந்த நபி எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. தான தர்மங்களை எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி முடிச்ச உடனே வந்து, அதாவது அவங்க நீண்ட நேரம் பேசுறாங்க, சொல்றதுக்கான நேரம் இல்லை. அந்த விஷயத்தை சொன்னதுக்கு பிறகு நஜ்ஜாஷி மன்னர் சொன்ன வார்த்தை அஷ்ஹது அன்னஹு ரசூலுல்லாஹ், நான் இப்ப சாட்சி சொல்றேன் அவங்க ரசூல். அடுத்து சொல்லிட்டு சொன்னாங்க அன்னஹு அல்லதி பஷர பிஹி ஈஸா இப்னு மரியம், எங்களுடைய நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யாரை கொண்டு சுபச்செய்தி சொன்னார்களோ அந்த நபி, அந்த மனிதர் அவங்க தான். அடுத்து சொல்லிட்டு சொல்றாங்க வலௌலா மா அன ஃபீஹி மினல் முல்க், ஒருவேளை என்னுடைய இந்த ஆட்சி அதிகாரம்னா மன்னரா மட்டும் இல்லைன்னா லஅதைதுஹு ஹத்தா அஹ்மில நஹலை, நான் வந்து அவங்களோட செருப்பு தூக்குற வேலையை நான் பார்த்திருப்பேன். யாரு? ஒரு நாட்டுடைய அரசர் சொல்ற வார்த்தை என்ன? எனக்கு மட்டும் இந்த அதிகாரம் இல்லை அப்படின்னா நான் இங்கே சிறப்பிட்டு இருக்கிறேன், எனக்கு இந்த பொறுப்பு இருக்குது. பொறுப்பு மட்டும் இல்லைன்னா என்னுடைய பொறுப்பு என்னவா இருக்கும்? ரசூலுல்லாஹ்வுடைய செருப்பை சுமக்க அல்லாஹ் தஆலா தௌஃபீக் கொடுக்கணும். செருப்பை சுமக்கிற பாக்கியம் எனக்கு வேணும்னு ஆசைப்பட்டாங்க. அது மட்டும் இல்லை, அடுத்து இன்னொரு ரிவாயத்தில் வருகிறது ஹத்தா அக்பில நஅலைஹி ஹத்தா உகப்பில நஅலைஹி, நான் அவருடைய செருப்பை முத்தமிட்டிருப்பேன். நான் அப்படியானால் அவருடைய அந்தஸ்து என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவங்க மட்டும் கிடையாது, இவங்க ஈமான் கொண்டுட்டாங்க, ரசூலுல்லாஹ்வை பார்க்கல ஆனா ஈமான் கொண்டுட்டாங்க. ஆனா அதே நேரத்தில் ரோம்ல ஒரு அரசன் இருந்தான். ரோம்ல ஒரு அரசன், அவன் பேர் வந்து ஹிர்கல். ஹிர்கலை பொறுத்த வரைக்கும் மனசால என்னது ரசூலுல்லாஹ்ட்ட வரணும்னு ஆசை, ஆனா கூட இருந்துக்கோ சும்மா விடல. பிரச்சனையா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடிதங்கள் எழுதி மன்னர்களுக்கெல்லாம் அனுப்புறாங்க. அப்படி அனுப்பும் பொழுது திஹியத்துல் கல்பி ரலியல்லாஹு தஆலா அவர்களை யார்கிட்ட அனுப்புறாங்க? ஹிர்கல்கிட்ட கடிதம் கொடுத்து அனுப்புறாங்க. அந்த கடிதத்தில் என்ன இருந்தது? அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸ்மில்லாஹ் சொல்லி எழுதி, அதாவது அந்த செய்தி இறை செய்தியை எழுதி அனுப்புறாங்க. அப்போ அதை வாங்கிட்டு வந்து திஹியத்துல் கல்பி ரலியல்லாஹு தஆலா நிற்கிறாங்க. ரோம் நாட்டில் இருக்கிற பாஷை வேறு தானே, இவங்களுக்கு பாஷை புரியலை, டிரான்ஸ்லேட்டரை வச்சிருக்கிறாங்க. அப்போ சொன்னாங்க இவங்க எந்த தேசத்துலேருந்து வராங்க? அரபுலேருந்து வராங்களா? அரபுலேருந்து ஒரு ஆளை கூப்பிடுங்கண்ணா. அரபு தேசத்திலிருந்து இவங்களுக்கு பழக்கப்பட்ட ஒரு ஆள் யாராச்சும் வந்திருக்காங்களான்னு பார்த்து கூப்பிடுங்க சொல்லி சொல்லும் பொழுது அப்பொழுது அபூ சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா ஈமான் கொள்ளலை. சொல்ல போனா பத்ருக்கும் உஹதுக்கும் எல்லாம் காரணமாக இருந்த அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அப்போ இஸ்லாம் ஆகல. அந்த நேரத்தில் அவர்கள் அழைத்து வரப்படுகிறார்கள். அழைத்து வந்தோன்னு சொல்றாங்க இந்த மனிதர் எந்த லெட்டர் வந்திருக்குதோ அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல அவங்க, அதாவது அபூ சுஃபியான் சொன்ன வார்த்தை எங்களுக்கு பிடிக்காத ஆள் அப்படின்னு. பதிலுக்கு ஹிர்கல் கேட்டார், நான் அதெல்லாம் கேட்கல, அந்த மனிதருடைய குணம் என்ன? அவர் வாழ்க்கையில போய் சொல்லியிருக்கிறாரா? யாரை வச்சு அல்லாஹ் அதை பேச வைக்கிறான்? எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்ற ஒரு ஆள் அந்த இடத்துல பேசுறாங்க. அவங்க வாழ்க்கையில போய் சொன்னதே கிடையாது. வேற என்ன சொல்றாங்க? குடும்பத்தை சேர்ந்து வாழ சொல்றாங்க, ஏழைகளுக்கு உதவி செய்ய சொல்றாங்க, இரக்கம் காட்ட சொல்றாங்க. அப்ப பதிலுக்கு ஹிர்கல் கேட்டானா இவ்வளவு நல்ல விஷயம் சொல்றாங்க, ஏன் ஈமான் கொள்ளல? பதிலுக்கு சொன்ன விஷயம் அவங்க வேற, நாங்க வேற. அந்த குடும்ப எப்படி சொல்றது, வரட்டு கௌரவம் சொல்றோம் தெரியுமா? அதுதான் அந்த வரட்டு கௌரவம் இந்த இப்போ இருக்கிற சில சீதைகள்டையும் இருக்குது. அப்போ அந்த இடத்துல வச்சு ஹிர்கல் சொன்ன வார்த்தையும் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹிர்கல் சொன்னான் குந்து இந்தஹு, ஒருவேளை நான் அவரிடத்தில் இருந்தால் லகஸல்து அன் கதமைஹி லகஸல்து அன் கதமிஹி, ஒருவேளை நான் அவரிடத்துல மட்டும் இருந்தா என்ன பண்ணியிருப்பேன்? அவருடைய பாதத்தை கழுவி இருப்பேன் என்றான் ஹிர்கல். இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது சபையில் இருக்கிற எல்லாரும் பார்க்குறாங்க ஒரு மாதிரியா. அதாவது சில பாதிரிமார்களும் இருக்கிறாங்க, இப்போ காலத்தை நான் அதை சொல்ல விரும்பலை. சில பாதிரிமார்கள் இருக்கிறாங்க, அவங்க இஸ்லாத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டாங்க, ஆனால் சுற்றி இருக்கிறவன் கொன்றுவான்ட்டு இப்பயும் இருக்குது. நம்ம செய்கிறதுலாம் தப்பு அப்படின்னு தெரியும், ஆனால் வெளியே வந்தால் நம்மளை முடிச்சிருவாங்கன்னு அவனுக்கு பயம்.
அப்படி இந்த எருக்கள் சொன்ன வார்த்தை என்ன, ஒருவேளை நான் அவங்கள்ட்ட இருந்தா அவங்களுடைய பாதத்தை கழுவி இருப்பேன். ஆனா சுத்தி இருக்கிறவங்க பார்த்த உடனே அந்த கொடுத்த லெட்டரை கிழிச்சு போட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவன் எப்படி கிழிச்சானோ அதே மாதிரி அவனுடைய அரசாட்சி கிளின்னு நாங்கள் சொல்லுவோம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, ரோம் நாட்டு பேரரசன் ஹெர்கல் அவன் சொன்ன வார்த்தை என்ன, இன்னொரு விஷயம் பதிவு செய்யப்படுகிறது. ஒருவேளை நீங்கள் சொல்வது உண்மை என்று இருந்தால் நான் நிற்கக்கூடிய இந்த இடத்துல, அதாவது அவனுடைய அரியாசனத்தை சொல்றான், இந்த இடத்தை அந்த முஹம்மது பிடிப்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவனுக்கு உறுதி வந்துருச்சு. என்னது, அவங்க சொல்ற தன்மையெல்லாம் யாருடைய தன்மை? நபியுடைய தன்மை. அந்த நபி உண்மையானவர்கள் இருந்தால் அவங்க கரெக்டாக இங்கே வந்து என்னது சேர்ந்துருவாங்க. அவங்களுக்கு வெற்றி, இந்த வெற்றி கிடைச்சிருவாங்க. அப்படியானால் அவன் சொல்ல வந்த விஷயம், அரசர்களுக்கு தான் பேரரசர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து மலக்குமார்களுக்கு வருவாங்க. மலக்குமார்களிடத்தில் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்தஸ்து எப்படி இருந்தது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலத்தில், அதாவது அபூ தாலிப் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய காலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹியை வந்து அறிவிச்சதுக்கு பிறகு குறைஷி காஃபிர்கள் ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு பயத்தில் அபூ தாலிப் அவங்க என்ன பண்ணாங்க, 2 செக்யூரிட்டி போட்டாங்க. அது 2 செக்யூரிட்டி எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அதாவது இவங்க குறைஷி குலத்தை சார்ந்தவங்க தான், அதாவது இவங்க மேலே கை வச்சா ஏதாவது பிரச்சனை ஆயிருமோ அப்படின்னு பயப்படுற அளவுக்கு 2 செக்யூரிட்டி போட்டிருந்தாங்க. அப்படி போயிட்டே இருக்கும் பொழுது சில விஷயங்கள்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போ இவங்க பின்னாடியே வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் பொழுது அந்த இடத்துல அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்குறான். சில விஷயங்கள் வருது. யார்கிட்ட? அபூ தாலிப் அவங்கள்ட்ட. இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வேற ஏதாச்சும் ஆயிரும் அப்படின்னு சொல்லி நான் பயப்படுறேன்னு சொல்லி அபூ தாலிப் சொல்லும் பொழுது அந்த இடத்துல அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்குகிறான். வல்லாஹு யஸிமுக மினன் நாஸ். யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ் உங்களை பாதுகாத்துக்குவான். யார்கிட்ட? உங்களுக்கு தீங்கு தரக்கூடிய மக்களிடமிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாத்துக்குவான். உங்களுக்கு எந்த செக்யூரிட்டி தேவையில்லைன்னா. அதுக்கு பதிலாக அல்லாஹ் தஆலா செஞ்ச வேலை என்ன? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுக்கு பாதுகாப்பாக போட்டான். புகாரியில் பதிவு செய்யப்படுகிற செய்தி, சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, யாரும் சொன்னேன், இப்போ முன்னாடியே சொல்லியிருந்தேன், காஃபிரா இருந்தாங்க, பின்னாடி தான் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. அந்த சஹாபி சொல்கிறார்கள், நான் உஹதுடைய களத்தில் பார்த்தேன். ரஅய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌம உஹதின் வ மஅஹு ரஜுலான். ரசூலுல்லாஹ் நான் பார்த்தேன், அவங்க கூட 2 மக்கள் இருந்தாங்க, 2 பேர் இருந்தாங்க. அந்த 2 பேருக்கும் அலைஹிமா சியாபுன் பைதுன், அவர்களுக்கு மேல வெண்மை ஆடை போட்டிருந்தாங்க. எப்படின்னா பாடை விட வெண்மையா இருக்கு. அவ்வளவு படிச்சுன்னு ஆடை போட்டிருந்தாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சார்பாக போர் செஞ்சாங்க, பாதுகாப்பா. அது மட்டும் இல்லை, அடுத்து சொல்றாங்க, மா ரஅய்துஹுமா கப்லு வலா பஅத். அவங்கள இதுக்கு முன்னாடியும் பார்த்தது கிடையாது, அவங்களுக்கு பின்னாடியும் பார்த்தது கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாப்பதற்கென்று அல்லாஹ் தஆலா மலக்கை நியமிச்சிருந்தாங்க. அது அதாவது இந்த செய்தியை சொல்லிட்டு போறது மட்டும் இல்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லுகிறார்கள், அம்ஷு அமாமி. சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, எனக்கு முன்னாடி நடங்கன்னாங்க. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாதுகாப்பாக சஹாபாக்கள் ஒரு காலத்தில் இருந்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த நேரத்தில் தன்னுடைய மனைவிமார்களோடு இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறாங்க. அதாவது நமக்கு ஒரு காவலாடி நம்முடைய வீட்டுக்கு வாசலுக்கு முன்னாடி இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லி பேசும் பொழுது அந்த இடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வார்த்தை பேசிட்டு இருக்கிற நேரத்தில் சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, எந்த சஹாபியை இப்போ சொன்னனோ அந்த சஹாபி வீட்டு வாசலில் நிற்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, இதை பேசிகிட்டு இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்லிகிட்டே இருக்கும் பொழுது வாளுடைய சத்தம் கேட்குது. அதாவது வாழை உருவனா சத்தம் வரும் இல்லையா, அந்த சத்தம் கேட்குது. அந்த சத்தத்தை கேட்ட உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வர்றாங்க. யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது யார் இருக்கிறாங்க? சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா. அப்போ அந்த சஹாபிட்ட கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, எதனால் நீங்கள் வந்தீங்க இங்கே? மா ஜாஅ பிக, எது உங்களை கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், எதிரிகள் உங்களை ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு எனக்கு பயமாக இருந்தது, அதனால் நான் பாதுகாப்புக்கு வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு துஆ செஞ்சு அனுப்பி விட்டாங்க.
அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் அல்லாஹ் தஆலா மலக்குமார்களை எப்படி பாதுகாப்புக்கு அனுப்புறான்? பாடிகார்ட்னா எங்கே இருப்பாங்க? பின்னாடி சுற்றி இருக்கிறது தான் பாடிகார்டு, அப்படிதானே? ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சஹாபாக்கள் எப்படி நடப்பாங்கன்னா முன்னாடி நடப்பாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹி சொல்லியிருக்காங்க, அம்ஷு அமாமி ஹல்லு வஹ்ரி லில் மலாயிகா, எனக்கு முன்னாடி நடங்க, பின்னாடி எனக்கு பின்னாடி என்னுடைய முதுகுக்கு பின்னாடி மலக்குமார்கள் வந்துட்டு இருக்கிறாங்க, மலக்குமார்களுக்கு இடத்தை விட்டுட்டு நீங்க முன்னாடி போங்கன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மட்டும் இல்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு விஷயத்தை சொல்றாங்க, லா தம்ஷு பைன யதைய, எனக்கு முன்னாடி நடக்காதீங்க, அதாவது என்ன ஒட்டியும் நடக்காதீங்க சொல்லிட்டு சொல்றாங்க, வலா கல்ஃபி, எனக்கு பின்னாடியும் நடக்காதீர்கள், வைன்ன ஹாதா மகாமுல் மலாயிகா, இது மகாம், அதாவது மலக்குமார்களுடைய இடம், அல்லாஹ் தஆலா எனக்கென்று நியமித்திருக்கிற பாதுகாவலர்களான மலக்குமார்களுடைய இடம் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி மலக்குமார்களுக்கு மத்தியிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னத அந்தஸ்தில் இருக்கிறாங்க. நாளை மஹ்ஷரில் எழுப்பப்படும் பொழுது, ஏன் இப்பவும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரௌலா ஷரீஃபில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, ஒவ்வொரு நாள் ஃபஜ்ருடைய நேரத்திலும் 70,000 மலக்குமார்கள் படைக்கப்பட்டு, அப்பதான் படைக்கப்பட்டு எங்கே இறங்குறாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரௌலாவுக்கு இறங்குறாங்க. யதுரிபூன அஜ்னிஹதஹும், அவர்கள் அவருடைய ரெக்கைகளை அதாவது அசைக்கிறாங்க. எங்க வச்சு? ரௌலாவில் வைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி வைத்து அவர்களுடைய ரெக்கைகளை அசைக்கிறாங்க. அந்த 70,000 மலக்குமார்கள் மாலையில் அவங்க டியூட்டி முடிஞ்சு போயிடுவாங்க. போனால் என்ன எங்கே போவாங்கன்னா பைத்துல் மஅமூர், பைத்துல் மஅமூர் என்று சொல்லப்படக்கூடிய இடம் உண்டு வானத்தில். அதில் மலக்குமார்கள் சாரை சாரையாக உள்ளே போவாங்க. உள்ளே போனால் கியாமத் நாள் என்ன, அவங்க வாழ்க்கையில் போய் திருப்பி வெளியே வர மாட்டாங்க. அப்படி ஒரு இடம் உண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை குறித்து பேசியிருக்கிறார். இப்போ இந்த இடத்துல இருந்து அதாவது வர்றதே இருக்குன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்தை நாடி சொல்றாங்க. அந்த மலக்குமார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரௌதாவில் சிறகுகளை அடிப்பார்கள். எதற்காக? ரசூலுல்லாஹ்வுடைய ரௌதாவுடைய பரக்கத்தை பெறுவதற்காக. மாலை நேரத்தில் கிளம்பி போயிடுவாங்க. மாலையில் ஒரு படை வரும், 70,000 மலக்குமார்களுடைய படை வரும். அது காலை வரை இருக்கும். அதை சொல்லிட்டு அடுத்த வார்த்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்து சொல்லக்கூடிய விஷயம், இதன் ஷக்கல் அர்து அன்ஹும், ஒருவேளை நாளை மறுமையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரௌலா திறந்து அவர்கள் வெளியே வரும் பொழுது, خرج في 70,000 من الملائكة يزفونه, நாளை மறுமையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய அந்தஸ்து, அவர்கள் நாளை மறுமையில் வரும் பொழுது இதே 70,000 மலக்குமார்கள் புடைசூட மஹ்ஷருடைய மைதானத்துக்கு வருவார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்கே எப்படி இருந்ததோ அதே தான் நாளை மறுமையில் நம்மளுடைய நிலைமையை நினைச்சு பாருங்க. நம்முடைய நிலைமையை குறித்தும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசியிருக்கிறாங்க. ஆடை இல்லாமல் நம்ம என்ன நிலையில இருக்கிறோன்னே தெரியாம வருவோம். இதுதான் நம்முடைய நிலை. எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அதுதான். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமை நிலை என்ன? அவர்கள் வரும் பொழுதே ராஜ மரியாதை. அடுத்து சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதல் எல்லா நபிமார்களும் எல்லா சாலிஹீன்களும் என்னுடைய எல்லா உம்மத்துகளும் என்னுடைய பாதத்திற்கு கீழ் எழுப்பப்படுவார்கள். தஹ்த கதமி, என்னுடைய பாதத்திற்கு கீழ். அதாவது சில பேர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதத்தை, அதாவது அவங்களுடைய கண்ணியத்தை பற்றி பேசும் பொழுது, யா ரசூலுல்லாஹ் உங்களுடைய பாதம் எங்களுடைய தலைமையில் அப்படின்னு சொல்லும் பொழுது கொஞ்சம் எரிச்சல் வரும். என்ன இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நாளை மறுமையில் நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் சரி ஏற்றுக்கலனாலும் சரி ரசூலுல்லாஹ்வுடைய பாதத்துக்கு கீழே தான் நீங்கள் சொல்கிறது நம்ம அல்லாஹ் தஆலா அந்த தௌஃபீக்கை நமக்கு தரணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்தஸ்து இது. ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜின்களுக்கும் தலைவராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. பேசுறதுக்கான நேரம் இல்லை, இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு கிடைக்குமா நான் பேசுகிறேன். கூட்டம் கூட்டமாக ஜின்மார்கள், ஜின்கள் இப்பொழுதும் மக்காவுடைய கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் தூரம் இருக்குன்னு நினைக்கிறேன். உம்ராவுக்கு போயிருக்கும் பொழுது எனக்கு தங்கக்கூடிய ஒரு பாக்கியம் எங்கே, மஸ்ஜிதுல் ஜின்னுக்கு பக்கத்தில் மஸ்ஜிதுல் ஜின் என்ற ஒரு பள்ளிவாசல் உண்டு மக்கால. அந்த இடம் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜின்களுக்கு பாடம் எடுத்த இடம், குர்ஆன் சொல்லிக் கொடுத்த இடம்.
இப்படி எல்லா வர்க்கத்திற்கும், தாவர வர்க்கமாகட்டும் விலங்குகளாகட்டும், இந்த உலகத்தில் என்னவெல்லாம் இருக்கிறதோ எல்லாருடைய அதிகாரத்தையும் அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழே வச்சிருக்கிறான். அதை புரிந்து வாழக்கூடிய தௌஃபீக்கை நமக்கு தருவானாக. எப்பொழுதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மதிப்பையும் மரியாதையும் விளங்கி அவர்களுடைய பற்றி பேசும் பொழுது, ஏன் அவர்களை நினைக்கும் பொழுது கண்ணியமான முறையில் நினைத்து அவர்களை பின்பற்றி வாழக்கூடிய தௌஃபீக்கை, அவர்களை முஹப்பத் வைத்து வாழக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும், ஏன் நம்மை விட்டு மறைந்த முன்னோர்கள் அல்லாஹ் தஆலா அவர்களையும் இந்த கூட்டத்தில் சேர்ப்பானாக. இறையில்லமாம் காபா ஷெரீஃபையும் இறை தூதரின் பூங்காவான ஓதா ஷெரீஃபையும் நம்முடைய வாழ்க்கையில் பலமுறை கண்டு தரிசிக்கக்கூடிய பேருக்கு பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகளுக்கும் நசீபாக்குவானாக. இந்த ஜும்மாவுடைய சபையில் நாம் எப்படி ஒன்று கூடி இருக்கிறோமோ அதே போன்ற நாளை மறுமையில் நம்மை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாதத்தின் கீழ் அல்லாஹ் தஆலா நம்மை வைப்பானாக என்ற நல்ல துஆவோடு நிறைவு செய்கிறேன். ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.